بسم الله الرحمن الرحيم ألم نجعل له عينين صدق الله المولانا العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஆயத்தை பற்றி உண்டான சில செய்திகளை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அலம் நஜஅல் லஹு ஐனைன், இரண்டு கண்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ரெண்டு கண்களை நாம கொடுக்கலையா? அப்படி நாம் கொடுத்தது யாரு அப்படிங்கிற கேள்வி துணியோட அல்லாஹ் இந்த ஆயத்தில் கேட்கிறான். அதில் சில செய்திகளை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இந்த கண்களுக்கு மேலே இருக்கக்கூடிய இமை, கண்களை மூடி இருக்கக்கூடிய இமைகள், ரெண்டு இமை, மேல் இமை ஒன்று, கீழ் இமை ஒன்று. இந்த ரெண்டு இமைகள் பற்றி நாம் பார்த்தோன்னு சொன்னால், கண்களை அவ்வளவு பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய தூசிகள்ல இருந்து எல்லாம் எவ்வளோ ஒரு அழகாக படைத்திருக்கிறான் பாரு. அந்த கண்களினுடைய அந்த இமையில இருக்கக்கூடிய முடிகள் கூட தூசி உள்ள போகாம அழகாக நம்ம கண்களை பாதுகாக்கும். ஒரு சின்ன கற்கள் வந்து பட்டுட்டா கூட டக்குன்னு லேசான ஒரு சிறு அசைவு ஏதாவது ஏற்பட்டால் கண்ணு கரெக்டாக மூடும். அந்த இமை என்ன செய்யும்? கண்ணை அவ்வளோ ஒரு பாதுகாப்பு செய்யும். அல்லாஹ் அவ்வளோ ஒரு அருமையாக படைத்திருக்கிறான். காதலன் காதலிகளுக்கு மத்தியில் பேசுறதா இருந்தால் கூட கண்ணை எப்படி இமை பாதுகாக்கிறதோ அது மாதிரி உன்னை பாதுகாக்கிறேன்னு சொல்லி கவிதைகள் எல்லாம் எழுதுவார்கள் கவிஞர்கள். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அந்த அளவிற்கு அல்லாஹ் கண்களுக்கு இந்த இமையை ஒரு பாதுகாப்பாக கொடுத்திருக்கிறான். ஒரு நிமிஷத்துக்கு அதனுடைய முறைகள் கூட இத்தனை முறை அது என்ன செய்யணும், மூடி முழிக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், நிர்ணயித்து வச்சிருக்கான். எல்லா அறிவியல் ஆய்வாளர்கள் எழுதுறாங்க, ஏன் இந்த கண்ணை மூடி முழிக்கிற இந்த இமை வந்து ஏன் அப்படி மூடி மூடி திறக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லும் போது, அது ஒவ்வொரு முறையும் அப்படி மூடி முழிக்கும் பொழுது கண்கள் ஈரப்பதத்தை எல்லா இடத்துக்கும் என்ன செய்தான், கண்கள்ல ஈரப்பதம் எல்லா இடத்திற்கும் பரவுவதற்கு அந்த இமை வந்து ஒரு காரணமாக இருக்கிறது. அப்படி அது மூடி முழிக்கும் போதுதான் என்ன செய்ய முடியும்னா, நம்ம கண்கள் அங்கிட்டு இங்கிட்ட ரொட்டேட் பண்ண முடியும். இல்லைன்னு சொன்னா அந்த ஈரப்பதம் இல்லைன்னா ரொட்டேட் பண்ண முடியாது. அதை எவ்வளோ ஒரு அழகாக ஒரு பால் மாதிரி எல்லா பக்கமும் சுத்தி பார்க்குற மாதிரி அல்லாஹ் படைத்திருக்கிறான். கொஞ்சம் இந்த ஒரு கண்ணை பத்தி நாம யோசிச்சா மட்டுமே முடிஞ்சு போச்சு. கூட ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, 500 வருடம் இபாதத்து செஞ்ச ஒரு மனிதனுடைய இபாதத்தை கொண்டு வந்து ஒரு தராசலையும் கண்ணை மட்டும் எடுத்து ஒரு தராசலையும் வச்சு அந்த நியாமத்துக்கு ஈக்குவலாக கூட 500 ஆண்டுகள் இபாதத்து செஞ்சது வராது அப்படிங்கிறத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த நிகழ்வின் மூலம் நாம் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். அவ்வளவு பெரிய நியாமத்து இந்த கண்ணு. அதுலயும் அந்த கண்ணை பாதுகாக்கிறதுக்கு உண்டான இமையை பத்தி சிந்திச்சோன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு. கீழ் இமை இருக்கு பாருங்க, இந்த கீழ் இமையினுடைய உள்பகுதியில கீழ் பக்கத்துல ஒரு சின்ன புள்ளி மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த புள்ளியில இருந்து தான் அல்லாஹ்தாலா என்ன செய்ய வைக்கிறான்னா, லேசா அப்பப்ப தண்ணியை வர வைக்கிறான். அந்த தண்ணீர் தான் என்ன செய்யுதுன்னு சொன்னா, கண்கள் முழுவதுமாக ரொட்டேட் ஆகுவதற்கு ஒரு காரணமாக அந்த ரெண்டு கீழ் இமைகள்ல இருந்து ஒரு சிறு புள்ளி ஒண்ணு இருக்கும். ஊசியினுடைய நுனியை விட மெல்லிசாக இருக்கும். கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். அப்ப அந்த துளையில இருந்து வரக்கூடிய நீர் அது வந்து கண்களை எப்பொழுதுமே ஈரப்பதமாக வச்சிருக்கு. ஏதாவது ஒரு தூசி நம்மளையும் மீறி உள்ள போயிருச்சு, இமையையும் மீறி உள்ள போயிருச்சுன்னு சொன்னா அந்த தண்ணி அதிகமாக அதுல இருந்து சுரக்க ஆரம்பிச்சு அந்த அழுக்கு என்ன செஞ்சிருன்னா கண்களுடைய ரெண்டு ஓரத்துல ஏதாவது ஒரு ஓரத்துல கொண்டு வந்து தள்ளிடும். அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம்தான் கண். ஆனா அதை பத்தி நாம சிந்திக்கிறதே கிடையாது. அதை ரொம்ப பாதுகாக்கிறோமோ இல்லையோ, அதை ரொம்ப போட்டு நாம அடிமட்டமாக பயன்படுத்துகிறோம். இதனுடைய பிரதிபலன் நமக்கு 50 வயசை தாண்டும் போதுதான் தெரியும். சாப்பிடும் போது கிடக்கிற முடி கூட தெரியாது. சாப்பாட்டுல கிடக்கிற முடி தெரியாம நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அந்த கண்களை நாம பாதுகாக்கணும். அல்லாஹாலா கொடுத்திருக்கிற அந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தணும். இந்த நன்றிங்கிறது நம்மளுடைய பார்வையை ரொம்ப அதிகப்படுத்துங்கிறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிடணும். கண்ணியத்திற்குரியவர்களே, அழுகும் பொழுது பார்த்தோம்னு சொன்னா கண்ணீர் வடியும், அப்படித்தானே? அழுகிறதுக்கும் கண்ணுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? மனசு துக்கத்துல இருக்கு, அப்படித்தானே? கஷ்டத்துல இருக்கு. ஆனால் கண்ணீர் ஏன் கண்ணில இருந்து வருது? அல்லாஹ் அவ்வளோ ஒரு ஏற்பாடை வச்சிருக்கிறான்.
அந்த துக்கத்தினால் அழுகும் பொழுது வரக்கூடிய கண்ணீர் வந்து அவ்வளவு உப்பா இருக்குமா. ஆனந்தத்தினால் மனிதன் ரொம்ப அகோர சந்தோஷத்துல இருக்கான் அப்படின்னு சொன்னா அந்த சந்தோஷத்திலையும் கண்ணீர் வரும், ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்க. அது இனிப்பா இருக்குன்னு சொல்லி எழுதுறாங்க அறிவியல் ஆய்வாளர்கள். அப்ப ஒரு கண்ணு தான், அதுல இருந்து வர நம்மளுடைய மனதை பொறுத்து நம்மளுடைய மனது எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு கவலையில இருக்குங்கிறத அந்த கண்ணீரை வைத்து கூட நாம என்ன செஞ்சுக்கிட முடியும், உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நமக்கு ஆய்வாளர்கள் சொல்றாங்கன்னா அந்த கண்ணீர் வரக்கூடிய அந்த இடத்தை எல்லாம் அல்லாஹ் எவ்வளவு ஒரு அழகாக படைத்திருக்கிறான்ங்கிறத கவனித்து பார்க்கணும். கண்ணியத்திற்குரியவர்களை, ஆக பெரிய நியாமத்தாக இருக்கக்கூடிய 2 கண்ணு, ஒரு கண்ணு கூட இல்லை 2 கண்ணு. அதுல ஆட்டோமேட்டிக் ஜூம் வேற. நாம வந்து ஜூம் பண்றா இருந்தா கேமராக்கள்லாம் என்ன செய்யணும், திருக்கணும், அல்லது மொபைல்கள்ல நாம என்ன செய்யணும், திரையை பெருசுபடுத்தணும். ஆனா கண் அப்படி இல்லை, ஒரு தடவை அப்படி அந்த இமையை மூடி முழிக்கும் போது ஆட்டோமேட்டிக் ஜூம் பண்ணும். நாம பார்க்க வேண்டிய பொருள் சரியா தெரியலைன்னா ஒரு சிமிட்டிட்டு பார்த்தோம்னா அந்த பொருளை சரியான முறையில் பார்க்கக்கூடிய ஒரு தௌஃபீக் ஆட்டோமேட்டிக் ஜூம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதனால கண்களை ரொம்ப பாதுகாத்து அந்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி